டே 1ல இருந்து கமரு இல்ல வரீங்க நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான செகண்ட் ப்ரோமோ வந்துருச்சு. இந்த ப்ரோமோல என்னெல்லாம் நடந்தது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீடைலா டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. ரெக்வெஸ்டா தான் இந்த விஷயத்தை கேட்கிறேன். ஏன்னா நிறைய லைக் வந்ததுனா தான் வீடியோ இன்னும் பூஸ்ட் ஆகும், இன்னும் நிறைய பேர் கிட்ட போய் சேரும். அதனால தயவு செஞ்சு லைக் போடாம இருக்கவங்க ஒரு லைக்கை மட்டும் போட்டு கண்டினியூ பண்ணுங்க. அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. ப்ரோமோ 1ஓட தொடர்ச்சியாக தான் இதையும் காட்டுறாங்க. நான் ப்ரோமோ 1ல சொன்னேன் விக்ரம் அவரோட வேலையை சூப்பராக செய்கிறாரு, கரெக்டாக செய்கிறாரு அப்படின்ற மாதிரி. ஆனால் விக்ரம் சொதப்பிட்டாரு, லூஸ் ஸ்டாக் விட்டு வசமாக மாட்டிக்கிட்டாரு. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் விக்ரம் சொதப்பு இருப்பாருங்களேன். ஏன்னா ஒரு தேவையில்லாத வார்த்தையை விட்டுட்டாரு. அந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப தப்பான வார்த்தை. ஆக்சுவலாக நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, பார்வதி தப்பு பண்ணும்போது அடிக்கிறாங்க. பார்வதி தப்பு பண்ணும்போது அடிக்கிறது தப்பே இல்லைங்க, போட்டு பொலங்க என்னன்னா பண்ணுங்க, தப்பே கிடையாது. ஆனால் நிறைய பேர் பார்வதி மேலே இருக்க வன்மத்தில் பார்வதி பக்கமும் சில சமயம் நியாயம் இருக்கும். அப்படி நியாயம் இருக்கும் போது பார்வதியை போட்டு அடிக்கிறாங்க. அதை என்னால் ஏற்றுக்க முடியாது. பார்வதி தப்பு பண்ணி அடிக்கிறீங்கன்னா எவ்வளோ நாளும் அடிங்க. ஆனால் பார்வதி பக்கம் நியாயம் இருக்கும் போது எனக்கு பார்வதியை பிடிக்காது அதனால அடிப்பண்ணா அதெல்லாம் ஏற்றுக்க முடியாது. இந்த இடத்துல பார்வதிக்கு ஃபேவராக தான் இது போகும். ஏன்னா விக்ரம் ஒரு லூஸ் ஸ்டாக் விட்டுருக்காரு. என்ன இந்த ப்ரோமோல முதல்ல நடந்தது, அதுக்கப்புறம் என்னோட கருத்து என்னன்றதை சொல்றேன். உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருந்தாலும் தாராளமா நீங்க சொல்லலாம். முதல்ல விக்ரம் என்ன சொல்றாருன்னா, டே 1ல இருந்து கமருதீனுக்கும் அரோராக்கும் நடுவில் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தது அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்கிறாரு. அப்படி ஆரம்பிச்சவர் கமருதீனை வெயிட் லிஃப்டிங்லாம் பண்ணுறதை பார்க்கும்போது உங்களுக்கு ஆசை வந்துருச்சு, ஆசையாக பார்த்தீங்க அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. அதை கேட்குற பார்வதி ஜர்க்காயிடுறாங்க. அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்குறாங்க. திரும்ப அதை சொல்கிறாரு, ஆசையாக பார்த்தீங்கன்னு சொன்னன்ற மாதிரி சொல்கிறாரு. இது ரொம்ப ரொம்ப தப்பான வார்த்தை. அதாவது ஆசையாக பார்த்தீங்க, அவரை பார்க்கும்போது ஒரு ஆசை வந்துருச்சு, நெருங்கி போனீங்க, அதெல்லாம் ஃபேக்டாகவே இருக்கட்டும், உண்மையாகவே இருக்கட்டும். ஆனால் அதை அப்படி ஃப்ரேம் பண்ணி சொல்லக்கூடாது. ஒரு லாயராகவும் சொல்லக்கூடாது, ஒரு கண்டஸ்டன்டாகவும் சொல்லக்கூடாது. சரி, இப்போ நான் கேட்குறேன், விக்ரம் கிட்ட யாராவது இப்படி கேட்டால் விக்ரம் அதை சாதாரணமாக எடுத்துப்பாரான்னு மட்டும் சொல்லுங்க. விக்ரம் அடிக்கடி சுபிக்ஷாவை கட்டி பிடிக்கிறாரு, அதே மாதிரி வியானாவை அடிக்கடி கட்டி பிடிக்கிறாரு. வியானா வெள்ளையா இருக்கா, செம்ம அழகா இருக்கா, நம்ம அப்பப்போ கட்டி பிடிக்கிற மாதிரி டச்சிங் பண்ணிக்கலான்ற எண்ணத்தில் விக்ரம் கட்டி பிடிக்கிறாரா? அப்படி கட்டி பிடிக்கல. நீங்கள் என்ன, சரி நம்ம தங்கச்சி மாதிரி எப்படி பார்த்தாலும் நம்மளுக்கும் அந்த பொண்ணுங்களுக்கும் 7-8 வயசு வித்தியாசம் இருக்கும், நம்ம தங்கச்சியாக நினச்சி கட்டி பிடிக்கிறோம், ஃபார்மல் அக் பண்ணுறோம் அப்படின்னு எண்ணத்தில் தானே நீங்கள் அக் பண்ணுவீங்க. தப்பான எண்ணத்தில் அக் பண்ண மாட்டீங்களே. ஆனால் வேற ஒருத்தங்க இப்படி கேட்குறாங்க, வியானா அழகா இருக்கா, வெள்ளையா இருக்கா, நம்ம கட்டி பிடிச்சிக்கலாம், டச் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்கள் கட்டி பிடிச்சிங்கன்னு கேட்டால் எவ்வளோ தப்பாக இருக்குமோ அதே மாதிரி தான் இங்கே இவர் கேட்குறது தப்பாக தான் இருக்கும். கமருதீனை பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்கு. அவர் வெயிட் லிஃப்டிங் பண்ணும்போது பாடியை பார்த்து பிடிச்சிருச்சு. இதெல்லாம் தேவையில்லாத பேச்சு. தேவையில்லாம வார்த்தையை விட்டுட்டு வசமா சிக்கிக்கிட்டாரு. பார்வதி சும்மாவே சலங்க கட்டாமையா ஆடுவாங்க. இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் கிடைச்சா விடுவாங்களா? என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பொண்ணை எப்படி நீங்க இப்படி பாக்குறீங்க, ஒரு பொண்ணை எப்படி இப்படி ஃப்ரேம் பண்றீங்கன்ற மாதிரி லாக் பண்ணி கேட்கறாங்க. சொல்ல போனா அவர் தான் குறுக்கு விசாரணை பண்ணணும், அவர் தான் பார்வதியை குறுக்கு விசாரணை பண்ணணும். ஆனா பார்வதி அவரை மடக்கி கேள்வி கேட்கறாங்க. விக்ரமால சமாளிக்க முடியல. விக்ரம் உடனே வேற பக்கம் திருப்புறாரு. அப்படிதான் நீங்க அரோராவை பண்றீங்க, இப்ப நான் உங்களுக்கு பண்ணணும் கோவம் வருதுல, இதே மாதிரி தான் நீங்க அரோராவை பண்றீங்கன்ட்டு. அரோராவை பார்வதி என்ன பண்றாங்க அதெல்லாம் இங்க தேவையில்லை. நீங்க என்ன பண்றீங்க? பார்வதி அப்படிலாம் சொல்ல அரோரா கிட்ட. இவர் உடனே மழுப்புறதுக்காக அரோரான்னு ஏதோ சொல்றதுக்கு வராது. என்ன சொல்றாருன்றதும் கிளியரா தெரியல. ஆனா இவருக்கே இவர் பண்ணது தப்புன்னு தெரியுது. ஏன்னா திணறாரு. ஐயோ தெரியாதனமா இவகிட்ட சொல்லட்டுமா, இவ வேற அதை விட மாட்டாளே அப்படின்ற மாதிரி விக்ரம் கொஞ்சம் பதட்டமாயிட்டாரு. திரும்ப அரோராவை இவங்க அப்படிதானே சொன்னாங்க, நான் அதை மீன் பண்ணி தான் சொன்னேன், அப்படி இப்படின்னு உருட்டிட்டு இருக்காரு. அப்ப கமருதீன் இருக்காரு பாத்தீங்களா, அவர் பாயிண்ட வைக்க முடியாம தசை திருப்ப பாக்குறாரு, எங்கெங்கயோ கேஸை கொண்டு போறாரு. ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாரு. அதாவது பார்வதிக்கு ஃபேவரா கமருதீன் பேச போறாரு, அதே மாதிரி அரோராக்கு ஃபேவரா விக்ரம் பேச போறாரு. விக்ரம் தேவையில்லாம இந்த லூஸ் ஸ்டாக் விட்டாரு பாத்தீங்களா, இதை வச்சே இந்த கேஸை முடிச்சு விட்டுருவாங்க. அதே மாதிரி கனியே ஒரு ஸ்டேஜ்ல வித்யாபதி நீங்க பேசுறதை நிறுத்துங்கன்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது அவங்களே ஸ்டாப் பண்றாங்கன்னா பாத்துக்கோங்க. சோ விக்ரம் பண்ணது தப்பு தான். ஏன்னா அங்க இப்ப ஜட்ஜாவும் 2 லேடிஸ் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. லேடிஸ்க்கு இதை புரிஞ்சுக்க முடியும். கண்டிப்பா விக்ரம் பேசினது தான் தப்புன்னு எடுத்துப்பாங்க. நான் தெளிவான எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன். இதுக்கு மேலேயே இல்ல விக்ரம் பேசினது தப்பு இல்லைன்னு சொல்லாதீங்க. விக்ரம் இப்படி ஒருத்தர் பேசினா விக்ரம் சும்மா இருப்பாரா? நான் ஏற்கனவே தெளிவா அந்த கேள்வியை கேட்டுட்டேன். வியானா வெள்ளையா இருக்காங்க, அழகா இருக்காங்கன்னு கட்டி பிடிச்சிங்களா, இல்ல சாதாரணமா கட்டி பிடிச்சிங்களா, அதுதான் கேள்வி. அதனால அப்படி உங்களை கேட்டா ஒரு தப்பு இல்ல, அது எவ்வளவு அப்படி கேட்கலாமா, தப்பு தானே. அப்படி ஒரு தப்பை தான் இவர் பண்ணியிருக்காரு. அது விக்ரம்க்குமே தெரியுது. அதை பண்ணதுக்கு அப்புறம் சிலருக்கு நம்ம சொன்னதுக்கு அப்புறம் ஐயோ அவசரப்பட்டு இதை சொல்லட்டுமான்னு யோசிப்பாங்கல்ல, அந்த மாதிரி விக்ரம் திணறது வீடியோலயே தெளிவா தெரியுது. விக்ரம் வார்த்தையை விட்டுட்டாரு, இதை வச்சு நம்ம பிடிச்சிடலான்ற மாதிரி பார்வதி பயங்கரமா பிடிச்சிட்டு இருக்காங்க.
ஃபர்ஸ்ட் ப்ரோமோ படி பார்த்தா சூப்பரா வந்து விக்ரம் சைடு தான் எல்லாமே பிளஸ்ஸா இருந்தது. விக்ரம் போட்டு கிளிகிளின்னு கிழிச்ச மாதிரி தான் இருந்தது பார்வதியை. ஆனா இந்த செகண்ட் ப்ரோமோவை பார்க்கும்போது விக்ரமுக்கு எதிராக கேஸ் போகுமோன்னு எனக்கு தோணுது. விக்ரம் லாயர் வேலையை கரெக்டா செய்யறாரு. ஆனா இந்த இடத்துல லூஸ் ஸ்டாக் விட்டார்னா லூஸ் ஸ்டாக் விட்டார் தான், கண்டிப்பா அவர் சைடு தான் தப்பு. எனக்கு அப்படிதான் தெரியுது. எனக்கு தெரிஞ்சதை மட்டும் தான் சொல்றேன். உங்களுக்கு ஒரு கருத்து இருக்கலாம், நீங்க வேற மாதிரி இந்த விஷயத்தை பார்க்கலாம். இல்ல இப்பயும் பார்வதி மேல தான் தப்புன்னு கூட சிலர் நினைக்கலாம். அது உங்க பக்கம் ஏதாவது நியாயம் இருந்தா அந்த தரப்பு நியாயத்தையும் நீங்க தாராளமா கமெண்ட்ல சொல்லுங்க. நானுமே பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். திரும்பி வேற ஒரு வீடியோல நம்ம பார்க்கலாம்.